தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நட்புடன் நலம் விசாரித்ததற்கு நன்றி என்று முதலமைச்சர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைந்திருக்கிறார். லட்சுமணன், முதலமைச்சரின் இந்த எக்ஸ்தல பதிவு குறித்து சொல்லுங்க, அதில் குறிப்பிட்டிருப்பது என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரையுமே கடந்த வாரம் பார்த்தோம் என்றால் இந்த தலை சுற்றுதல் போன்ற உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களானது தொடர்ந்து மருத்துவ அறிவுறுத்தலின்படி சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டது. அந்த சிகிச்சை பின் கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வீடுக்கு திரும்பிய நிலையில் அதன் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி மேலும் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் தொடர்ந்து முதலமைச்சர் உடல்நலம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு அவர் நலமுடன் மீண்டும் மக்கள் பணியில் செயல்பட வேண்டும் என ஒரு அறிக்கையாகவும் வெளியிட்டனர். மேலும் நேரில் சென்று வாழ்த்துக்களும் தெரிவித்து வந்தனர். அந்த வகையில் தான் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று உடல்நலம் குறித்து விசாரணை மேற்கொண்டார். அந்த வகையில் இந்த சந்திப்பின் போது பார்த்தோம் என்றால் தேமுதிகவின் துணை பொதுச் செயலாளர்கள் எல்.கே. சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டுதான் இந்த சந்திப்பானது நடைபெற்றது. இந்த சந்திப்பின் பொழுது பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மேலும் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் இருந்தனர். அதன் தொடர்ச்சியாக அந்த உடல்நலம் குறித்து விசாரித்ததற்கு தொடர்ந்து நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸல பதிவில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கார். குறிப்பாக நட்பு ரீதியாக அந்த உடல்நலம் குறித்து கேட்டதற்கு நன்றி எனவும் தன்னுடைய கருத்துக்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக அதாவது முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுதே பார்த்தோம் என்றால் தேமுதிக பொதுச் செயலாளர் எடப்பாடி பொறுத்தவரையுமே உடல்நலம் முன்னேற்றம் அடைந்து விரைவில் மக்கள் பணியில் செயல்பட வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் இதற்கு முன்பாகவே ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் வீட்டிற்கே சென்று பிரேமலதா விஜயகாந்த் உடல்நலம் குறித்து விசாரித்தார் என்பதும் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தற்பொழுது முதலமைச்சரும் சரி எக்ஸல பதிவில் பதிவிட்டிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதுவரைக்குமே எதிர்கட்சிகள் பொறுத்தவரையுமே அவருக்கு அறிக்கை மூலம்தான் இந்த நலம் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய முதலமைச்சர் வீட்டுக்கே சென்று இந்த நலம் விசாரித்தார் என்பதும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி என்பதால் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.